Hi friends, Dharun Digital Pixel. இன்னைக்கு இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ARELAB 1800 அதாவது அந்த சாஃப்ட்வேர்ஸில் டிசைனிங் எப்படி பண்ணுறதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அந்த பெல்லுன்னு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ARELAB 1800ProPixel வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.3 ஓகேங்களா. டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது 1800 பிக்சல் ARELAB 1800 பிக்சல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிஃபால்ட் நம்ம எப்போவுமே எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எது எடுத்துட்டாலுமே இதில் உள்ள ஒரு பேசிக் மட்டும் நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிஃப் அட்மகா 3 to 8 மட்டும் தான் இது சப்போர்ட்டட் ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேரில் பண்ணக்கூடிய பின் ஃபைலோ எக்ஸ் ஃபைலோ எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்மகா 3 to 8 மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சப்போர்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வித்து ஹைட் ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வித்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு சக்ரா போர்டுக்கே நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 48 ஓகே 48ன்னு வச்சுக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 16 பல்புன்னு சொல்லி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 16 பல்புன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 12க்கு 48 வச்சுக்கிறேன் ஓகேங்களா. 12க்கு ஒரு 48ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CON அதாவது உங்களுடைய தட்டியோட டேட்டா லைன் ஓகேங்களா. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஓகேங்களா. ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இது பார்த்தீங்கன்னா ஜிக்சாக் ஓகேங்களா. ஹரிசாண்டலில் ஜிக்சாக் வெர்டிக்கலில் ஜிக்சாக் ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் இது போன டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ARELAB 800 பிக்சல் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நான் போன டுட்டோரியலில் லேஅவுட் எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைப் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப் சூஸ் பண்ணிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்யூஸ்ட் இதெல்லாம் டிஃபால்ட் இதில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நீங்கள் இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சோடனே சேவ் பண்ணுறோன்னா இந்த இடத்துல கூட சேவ்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களோட லைட் வந்து ஜூம் ஆகும் ஓகேங்களா. ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஓகே எனக்கு இந்த சைஸ் ஓகே அப்படிங்கிறப்ப இதில் பார்த்தீங்கன்னா பின் ஃபைல் எக்ஸ் ஃபைல் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ டிஃபால்ட்டாக இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. சாரி பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து இதில் டூல்ஸில் வந்து நம்ம பார்த்துலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பென் டூல் லைன் டூல் ஃபுல் கலர் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லி காட்டுறேன் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் லைன் டூல் சூஸ் பண்ணிட்டு நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு லைன் டூல் ஓகே இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் இங்கிட்ட இருந்து ஓகே கொடுத்துறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம லேஅவுட் வந்து அதாவது டிஃபால்ட்டாக நம்ம ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் கலர் இஸ் மீனிங் இதில் போய்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரெண்டாவது டாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்க் கொடுத்துக்கிறேன். பிங்க் கொடுத்துட்டு ட்ராப் ஓகே. இதில் போயிட்டு எடிட்டில் போயிட்டிங்கன்னா ஃபுல் வித் ஃபாஸ்ட் பிளாக் ஃபுல் வித் கரண்ட்லி பிளாக் ஃபுல் வித் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுத்தோம்னா எடிட்டில் போயிட்டு ஃபுல் வித் ஃபாஸ்ட் பிளாக் அண்டு சேஞ்ச் த கலர் ஓகேங்களா கொடுத்தோன்னே டிஃபால்ட் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கு. ட்ரான்ஸ்லேஷன் தான் ஓகே ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் ஓகேங்களா. இதில் போயிட்டு நம்ம ஒரு மெத்தடில் சொல்லணும்னா எஃபெக்ட் ஓகேங்களா. இப்போ எனக்கு லெஃப்ட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு இங்கே ப்ரீவியூ பாருங்களேன். இங்கே ப்ளே ஆகும் ஓகேங்களா. ப்ரீவியூ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லூப் 10ன்னு சொல்லியிருக்கீங்களா. அதாவது இங்கே பார்க்குறப்ப நமக்கு ஒன் சைடு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஐசியில் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப 10 டைம் அதாவது இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா 10 டைம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு இந்த டிசைன் வந்து ஒரு 2 டைம் வந்தால் போதும். 2 டைம் சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மறுபடியும் நம்மளால் டூன்னு கொடுத்தோம்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகிறப்ப மறுபடியும் மாறிக்கும் ஓகேங்களா. அதை சேவ் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ லெஃப்ட்டில் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேறு ஏதாவது LD மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கு. இது மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே தெரியும். இங்கே சாரி ஓகே இந்த எஃபெக்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். RDMX சொல்லியிருக்கு. ஆடுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரிவியூ பண்ணி பார்க்கல உங்களுக்கு ஓகே. இப்போ சக்ரா போர்டுக்கு நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஓகேங்களா. டிஃபால்ட் ப்ரிவியூ இப்படி பார்த்துக்கோம். அதாவது அட்மகா 8 அதாவது ARELAB 800 பிக்சலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டடாக வந்தது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் என்ன சொல்லி கொடுக்கணும் இதோட நேம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டேன். ஓகே எனக்கு இந்த டிசைன்ஸ் ஓகேப்பா. ஓகே இப்போ இதில் ரெண்டாவது இதில் என்ன பண்ணணும்னா இதில் கலர்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது மாறிக்கும். மறுபடியும் ஃபிக்ஸட்னு சொல்லி இதிலே கொடுத்துங்க. ஓகேங்களா. இதில் நெக்ஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஒன்று சொல்லிடுறேன், கலர்ஸ் விட்டுலாம். ஓகே இப்போ எனக்கு இந்த டிசைன் ஓகே. இப்போ வந்து நான் இங்கே லெஃப்ட் சைடில் டிசைன்ஸ்னு சொல்லியிருக்கல ஆட் கொடுத்துக்கிறேன். ஆடு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். எனக்கு புது விண்டோ வந்துருச்சு. ஓகேங்களா. இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல் கலரில் எனக்கு இருந்திருக்கு. அதனால் நான் ஃபுல்லாக மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் லைன் டூல் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணோன்னே க்ரீன் கொடுத்துக்கிறேன். டாப்பில் எனக்கு ஒரு லைன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. ஓகே எனக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ணுறது க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் கலர் கொடுத்துங்க. ஃபுல் கலர் கொடுத்து க்ரீன் ஆட் பண்ணிங்க. க்ரீன் ஆட் பண்ணிட்டு எடிட்டில் போய்க்கிங்க. எடிட்டில் போயிட்டு இது வேணாம். எடிட்டில் போனோன்னே மறுபடியும் கலர் சேஞ்ச். ஓகே இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணிடணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ ஓகேங்களா. இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் எஃபெக்ட் போகணும். ஓகேங்களா. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டிங்களா. அது இன்னும் இதில் வந்து எல்லாருமே ஒரு டவுட் கேட்பீங்க, இதில் வந்து ஜேபிஜி ஃபார்மட் பிஎன்ஜி ஃபார்மட் இது வந்து அதாவது இம்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச வரலாம். ஓகே இப்போ இங்கே பாருங்கள் டைப்புன்னு சொல்லி இருக்கிறதுல போயிட்டு ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவில் இருக்கிறது மேனுவலாக மாற்றிங்க. மேனுவலாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் டிசைன்ஸ். ஓகேங்களா. இதில் ப்ரிவ்யூ நெக்ஸ்ட்டு ஜேபிஜி ஆடு ரிமூவ் ஜிஃப் டெலிட்டு பிஎம்பி பிஎன்ஜி. ஓகேங்களா. பிஎன்ஜி ஃபார்மெட்லேயும் சப்போர்ட் ஆகுமா, ஜேபிஜிலையும் சப்போர்ட் ஆகுமா. இப்போ ஜேபிஜி பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்கிட்ட எது இருக்கான்னு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபயர் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபயர் ஓப்பன் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள் ஃபயர் ஆகுதுங்களா. ஓகே இந்த டிசைன் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதில் இங்கே ஆடுன்னு சொல்லி கொடுங்க. ஆடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஆடு கொடுத்துங்க. உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இதாயிரும். ஓகேங்களா. ஓகே இங்கே ஆடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே புது விண்டோ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரீவியஸ் பார்க்குறப்ப இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ரெண்டாவது மறுபடியும் நம்ம செகண்ட் டிசைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே இப்போ மறுபடியும் உங்களுக்கு அதாவது மறுபடியும் உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட் ஜிப் ஃபைல் ஏதோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம டைப்பில் போயிட்டு மறுபடியும் மேனுவல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஜிப் ஃபார்மெட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது டைப்லேயே போய்ட்டு மறுபடியும் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி போனீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஹலோன்னு சொல்லி வந்திருக்கீங்களா. இன்சர்ட்னு சொல்லி கொடுங்களேன். இன்சர்ட் சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவியூ பாருங்கள். ஹலோன்னு உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து ஃபாண்டோடைய சைஸு ஃபாண்டோடைய கலர்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபாண்டோடைய சைஸ் எனக்கு ஒரு 11 வச்சுக்கலாம். போல்டாக வேணும். ஓகே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு தருண் மட்டும் டைப் பண்ணுறேன். DHA ஓகே தருண் சொல்லிவிட்டு ஓகே இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ரீவியூவில் பாருங்களேன். ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நமக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் செட் ஆகலை 11ன்னு சொல்லி வைக்கிறப்ப மறுபடியும் ஃபாண்டில் போய்க்கலாம். ஃபாண்டில் போயிட்டு நம்ம என்ன 10 சொல்லி கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்சர்ட்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே டிஃபால்ட்டாக பாருங்கள் ப்ரீவியூ ஆகும். உங்களுக்கு ஒன்றும் ஃபாண்ட் அப்படியே ஒன்றும் கம்ஃபர்டபுள் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் ஃபாண்ட் சைஸில் போயிட்டு ஒரு 8 கொடுத்து ஓகே கொடுத்து பாருங்கள். ஓகே கொடுத்துட்டு ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். இன்சர்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. எனக்கு 8 அதாவது ஃபாண்டோடைய சைஸ் 8 வச்சோன்னே எனக்கு நேம் வந்து வந்துருச்சு. ஓகே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அவுட்புட் ஃபைல் எடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின் ஃபைல் வேணுமா எக்ஸ் ஃபைல் வேணுமா, மேக்ஸிமம் நம்ம அட்மா 3 to 8ங்கிறப்ப நம்ம எக்ஸ் ஃபைலே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. எக்ஸ் ஃபைல் அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். நான் லோக்கல் டிரைவில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட்னு சொல்லி வச்சுருக்கீங்களா. எஃபெக்டில் போய்ட்டு அதாவது எக்ஸ்பெல் தான் நம்ம சேவ் பண்ணுறோம். இது பார்த்துட்டிங்கன்னா என்ன நேம் சொல்லி கொடுக்கலாம்னா 48க்கு
48க்கு இன்ட்டு 12. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்பைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் மறுபடியும் டிசைன்ஸ் எதுவும் க்ரியேட்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நியூவில் போய்க்கிங்க, அதாவது ஃபைலில் போய்க்கிங்க. ஃபைலில் போனதுக்கப்புறம் சேவ் அஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, அதாவது நீங்கள் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ ஆல் பின் ஃபைல்னு சொல்லியிருக்கீங்களா, இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் என்னோடய நேம் கொடுக்குறேன். DHARUN. சாரி, நம்மளோட டிஜிட்டல் நேம் அது தருண் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஒர்க் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே பேக் வந்துக்கலாம், எஃபெக்டில் போய்க்கலாம். எஃபெக்டில் போனோடனே இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம தருண் சொல்லி சேவ் பண்ணது தருண் ப்ரோ இஸ் மீனிங் என்னென்னா ARELAB 1800 பிக்சலை நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிங்கன்னா ப்ரோன்னு சொல்லி காட்டும். 800 பிக்சல் ARELAB 800 பிக்சலில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா PRJன்னு சொல்லி காட்டும். ஓகேங்களா, ஓகே, இதே பெல்ட் சாஃப்ட்வேர் 200 பிக்சல், அதாவது 200 பல்ப் உள்ளது யூஸ் பண்ணக்கூடிய ARELABல பெல்ட்டுன்னு சொல்லி நேம் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் ஃபைல் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பைல், இது வந்து நம்ம ஐசிக்கு அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல். ஓகேங்களா, அதாவது இந்த எக்ஸ்பைலை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எக்ஸ்பைல் எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி ஐசி ப்ரோக்ராமிங்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றும் பார்க்கல, அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சவரை நம்மளோட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.